நண்பர்களுக்கெலாம் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற கருத்து என்னென்னா, படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைகளுக்காண்டி 1லேருந்து 12 வரை படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்காண்டி தான் இப்போ கருத்து சொல்ல போகிறேன். அது என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஒரு பாடம் கொடுக்காங்க, ஒரு மேடையில் ஏறி பேச சொல்லுவாங்க, அப்படி ஒரு திருக்குறளோ ஒரு பேச்சு போட்டியோ ஒரு கவிதையோ கட்டுரையோ ஏதோ கொடுக்காங்க. அப்படிங்கும்போது அந்த பாடத்தை நம்ம மேடையில் ஏறி படிக்கும்போது அந்த நம்மளோட கவனம் அந்த புக்கு மேலேயும் மைக்கு மேலேயும் தான் இருக்கணும். சுற்றி உள்ளவங்க மேலே நம்ம அந்த கவனம் இருக்கக்கூடாது. அந்த மேடையில் ஏறி நம்ம அந்த பேச்சை பேசும்போது நம்ம ஒரு பைத்தியமாகவே மாறிட்டணும். பைத்தியம் என்ன பண்ணோம்னா ஒரு நிலையாக இருக்கும். சுற்றி என்ன நடக்கு, அங்கே நடக்கு, இங்கே நடக்கு, எதையுமே செய்ய பார்க்காது. அது என்ன நினைக்கோ அதை மட்டும்தான் செய்யும். அந்த மாதிரி தான் நம்ம அந்த புக்கில் என்ன இருக்கோ, என்ன கவிதையோ கட்டுரையோ நமக்கு என்ன வாக்கியம் எழுதி தந்திருக்காங்களோ அதை மட்டுமே நம்ம பேசணும், அதை மட்டுமே பார்க்கணும், அதை மட்டுமே மைக்கில் பேசணும். சுற்றி உள்ள அதை பார்த்து நம்ம அறிவுத்திறனை பயன்படுத்தினோமா அந்த இடத்துல நம்ம முட்டாளாயிரும். ஒரே நிலையாக இருந்து நம்ம அந்த இதை என்ன ஒரு முட்டாள்தனமாக அந்த பாடத்தை நம்ம ஒரே நிலையாக இருந்து படிக்கும்போது தான் நம்ம பெரிய அறிவாளி ஆக முடியும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். நன்றி.